எல்லாமே வந்தால் எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது வருதான். ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர். we do more projects together. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்கள் அழகாக மக்கள் கிட்ட கொடுங்க போதும். மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸில். அந்த 4 பேர் யாருங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் YGP அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, கவிஞருக்கு அது வார்த்தை புரியும். என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்தை சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை. சத்தியமா ரொம்ப நாள் கழித்து தமிழ் படத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக தான் இருக்கும். மென்மைகள் இந்த படம் கண்டிப்பாக சொல்றேன். அவர் எடுத்திருக்கிற விதம், அவரோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் திஸ் ஒண்டர்ஃபுல் மேன் சஞ்சய், எங்க அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன் சொல்றேன்னா, நாடகத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது வேற. இந்த நாடகம் என்னன்னே தெரியாதவர். என்னுடைய மற்ற நாடகங்கள்லாம் பார்த்துருக்காரு, ஆனால் கொடுத்துருக்கார் பாருங்க லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸ். நானே அசந்து போயிட்டேன். ஏன்னா நாடகத்தை 150 தரம் போட்டவன் நான். இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்தில் தோணாமல் போச்சு, இப்படி எழுதியிருக்காருன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்தார். ஸோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும், நெருடும், உணர்ச்சி பொங்க வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். படம் முடிந்து வெளியில் வரும்போது கண்கள் குளமாகும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்று புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. அண்ட் முதல்ல அவர் சொன்ன மாதிரி, நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரில் 2 கெமிக்கல் சேர்ந்தால் ஒரு 3வது காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3வது வரத்துக்கு இன்னொரு கெமிக்கல் ஒன்று தேவை, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது இருந்தால் தான் இந்த ரியாக்ஷன் சரியாக வரும். அப்படி இந்த படம் ஜேர்னி முழுக்க எங்களுக்கு கேட்டலிஸ்டா இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் மறந்தா கூட அப்பப்போ வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா சார், இன்னும் நினைக்கவே இல்லை சார் அதை பற்றி. இல்லை சீக்கிரம் பண்ணுங்க, அது நல்ல படம், நல்ல படம். நீ என் நாடகம் எல்லாம் பார்த்துருக்காரு, இந்த ஒரு நாடகத்தை மட்டும் ஒரு 3-4 தரம் பார்த்தவர். அவர் வந்து ஒரு சைலண்ட் மென்டாரா எங்களுக்கு இருந்திருக்கார். அவருக்கு நன்றி. அருண் கூட ஒத்துழைச்ச அவங்க வித்யா, ரமேஷ், அவர் குமாரபாண்டியன் இல்லையா, அண்ட் இன்னைக்கு இவ்வளவு பிரமாதமாக அந்த நிகழ்ச்சியை பண்ணுற இன்னொரு கோ ப்ரொடியூசர் வந்திருக்கிற ஜெயச்சந்திரன், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் 30-40 இயர்ஸ், அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்தமா கலா மாஸ்டர் வந்து எல்லாரும் என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்தம்மா இன்னும் படம் பார்க்கல, 4 தரம் கூப்பிட்டா வரல அவங்க, அது வேற விஷயம். ஆனால் என்ன பாருங்க, சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட ஃபுல் ஸ்க்ரீன் பிளே கதை டைலாக்ஸோட கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸோ அதாவது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். தேவா சார் அடிக்கடி ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார், ஒரு நல்லது நடந்துடா, என்ன மகேந்திர சார் பாட்டெல்லாம் பிரமாதமாக வந்துடும்னு பயமாக இருக்கே அப்படின்னுவார். அந்த மாதிரி இந்த படம் நல்லா வந்துடுமோன்னு பயமாக இருக்கு எங்களுக்கு. பட் சுரேஷ் கிருஷ்ணா ஆல்வேஸ் சேஸ், எல்லாத்தையும் அவடமும் விட்டு விடு, கடவுள்கள் காட்ஸ் வில் கன்ஸ்பயர் டுகெதர் அப்படின்னா, கடவுள்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்து நமக்கு நல்லதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு நல்லது. இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று என்னன்னா, என்னுடைய பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள், இதில் நிறைய என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபிலிம் ஃபீல்டில் எனக்கு இது 54வது வருஷம், நாடக உலகத்தில் 64வது வருஷம், டெலிவிஷனில் 50வது வருஷம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் புது நண்பர்களும் இருக்காங்க. சமீப காலமாக நீங்கள்லாம் நல்ல மனித நேயம் உள்ள படங்கள், இந்த உணர்ச்சிகள் உணர்வுகளை சீன்ற படங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அது சக்ஸஸ் ஆகிருக்கு, இப்போ நம்ம பார்த்துட்டே வரும். இது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, மக்கள் மாசு, அவங்களை இப்படி கொடுத்தா தான் ரசிப்பாங்க. தயவு செஞ்சு தமிழ் ரசிகர்களை மட்டமாக எடை போடாதீர்கள்.
இந்த படத்தை நாங்கள் எடுத்ததுக்கு முதல் காரணம் தமிழ் ரசிகர்களின் ரசனை மேல் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சங்கராபரணத்தை ஒத்துக்கொண்டவர்கள், சிந்து பைரவியை ஒத்துக்கொண்டவர்கள், ஏன் கமல்ஸ் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் சலங்கை ஒலி, அதை ஒத்துக்கொண்ட மக்கள் கண்டிப்பாக சாருகேசியும் ஒத்துக்கொள்வார்கள். இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், நான் யாராவது பேரை விட்டுருந்தா தயவு செஞ்சு, யாரை விட்டேன், ஐயோ இங்கே வா இங்கே வா இங்கே வா. இவர் எப்படி சொல்லணும்னா சர்க்கஸ் பஃபோன்னு இவரை சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நீங்கள் சிரிக்கக்கூடாது, சர்க்கஸில் எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரே ஆள் பஃபூன் தான் சொல்லுவாங்க, அதுதான் ரியல். அந்த மாதிரி திஸ் மேன் வாஸ் அன் எடிட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், காஸ்டியூமர். அவங்க தாக்ஷியனி வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் தாக்ஷ் ஃபார் டூயிங் லவ்லி காஸ்டியூம். எல்லாமே வந்தால் எங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறது வருதான். ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க்கர். we do more projects together. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான சமையல் படைத்திருக்கிறோம். இந்த சமையலை கொண்டு போய் நீங்கள் அழகாக மக்கள் கிட்ட கொடுங்க போதும். மக்களுக்கு டேஸ்ட் அறிஞ்சு இதை ரசிப்பார்கள் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நான் 4 பேருக்கு சமர்ப்பணம்னு வச்சிருக்கேன் டைட்டில்ஸில். அந்த 4 பேர் யாருங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதலில் என்னை பெற்ற தந்தை, காலம் சென்ற நாடக ஜாம்பவான் YGP அவர்களுக்கு இது சமர்ப்பணம் இந்த படம். அடுத்து நான் பெற்ற தந்தை, கவிஞருக்கு அது வார்த்தை புரியும். என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிறேன் என்றால் 24 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பேன். அவருக்கு இது சமர்ப்பணம். இந்த படத்தை பார்க்க அவர் இல்லையேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நெஞ்சு வலியா இருக்கு. அடுத்து எனக்கும் இது இசை சம்பந்தப்பட்ட படம்ங்கிறதுனால இந்த சமர்ப்பணம் தேவாவும் ஒத்துப்பார். த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஐ ஹவ் எவர் ஹர்ட், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு இது சமர்ப்பணம். கடைசி சமர்ப்பணம் யாருன்னா, என்னையும் அந்த பாதையில் இறக்கிவிட்டு சுரேஷ் கிருஷ்ணாவையும் அந்த பாதையில் இறக்கிவிட்ட அந்த இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் அவர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம். இன்னும் ஒருத்தர் நான் சமர்ப்பணம்னு சொல்ல, இதை பார்க்க அவர் இல்லையே, என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன். என் நாடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர் இந்த நாடகத்தை மிஸ் பண்ணிட்டார், இல்லை நான் மிஸ் பண்ணிட்டோம் அவரை, பரவாயில்ல. அண்ட் சங்கர் மகாதேவனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னும் நான் என்னென்ன சொல்கிறதுன்னு தெரில. முக்கியமாக ஒன்ஸ் அகெயின் இன்றைக்கு 3 ஷெட்யூல் இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு, இவ்வளோ தள்ளி இருந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எங்கள் PRO ரியாஸ் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கொடுங்க, ஒரு விசில் அடிங்க, அவருக்கு ஒரு தப்பு இல்லை. அப்போதான் நிறைய மேட்ரு கொடுப்பாரு அவர், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த ஒரு படத்தின் மூலமாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி சுரேஷ் கிருஷ்ணாக்கு அவர் ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். சுரேஷ் சார், உங்களுக்கு தான் அது சார், உங்களுக்காக தான். எங்கள் 2 பேருக்கும் ஒரே சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுகிறேன். இத்தனை வருடமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பணம் சம்பாதிப்போமா இல்லையாங்கிறது தெரியல, எவ்வளோ சம்பாதிச்சோங்கிறது அது கணக்கெடு இல்லை, அவ்வளோ ஒன்றும் இல்லை. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் வர அளவுக்கு ஒன்றும் கிடையாது எங்ககிட்ட. ஆனால் இத்தனை நடிகர்கள், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், அத்தனை பேரோட மனத்தை சம்பாதித்திருக்கிறோம் என்பது இந்த படத்தின் மூலமாக எங்களுக்கு தெரிந்தது. என்ன ஒரு கோஆபரேஷன், என்ன ஒரு கோஆபரேஷன். என்னுடைய 80s 90s டேஸ்க்கு நான் போயிட்டேன். ஒரு படம் பண்ணால் ஃபேமிலி மாதிரி இருக்கும், அந்த ஃபேமிலி மாதிரி பண்ணோம். அப்படி நடித்து கொடுத்த இந்த சாருகேசி குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி, இறைவனுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. படம் வெற்றி ஆனவுடன் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு நன்றி, இங்கே குடும்பம் இருக்கு. என்னோட ஒய்ஃப் சுதா மகேந்திராவை கூடவே வச்சுக்கிட்டாரு ஒரு பக்கத்தில் கேமரா பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன பயமாக இருக்குது, நாளைக்கு நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அண்ட் இன்னொரு வரம் எனக்கு இறைவன் கொடுத்தது, நான் சொல்லிடுறேன். 75 வயசில் எனக்கு அது கிடைச்சது பெரிய விஷயம் சார். அது பாருங்க, ஒரு படத்தில் நான், என் மகள், அவனுடைய மகன் 3 பேரும் நடிச்சிருக்கோம் இந்த படத்தில். அவன் பாடியிருக்கான். இதை பார்க்க என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு. ஆண்டவா, உனக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.